அன்புமிக்க போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மத்தியிலே சமீப காலமாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய டிஏ உயர்வு சம்பந்தமான பல்வேறு கருத்துக்கள், தவறான செய்திகள், நமது ரேவா அமைப்புக்கு எதிராக இடப்படக்கூடிய அந்த பொய்யான வாதங்கள், அவைகளுக்கு பதில் சொல்வதற்கு மட்டுமல்ல, நம்முடைய உறுப்பினர்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலும் இந்த சிறிய காணொளியை பதிவு செய்கிறேன். குறிப்பாக டிஏ ஒரு வழக்கிலே கடந்த 2-3 மாதங்களாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய டிஏ உயர்வு எங்களது வழக்கினுடைய காரணமாகத்தான் கிடைத்திருக்கிறது. எங்களது கடுமையான வாதங்களும் எங்களது வழக்கினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் தான் இது வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இதில் வேறு யாருக்கும் எந்த பங்கும் இல்லை. ஒட்டுமொத்த குத்தகை என்பது ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் இணைந்திருக்கக்கூடிய கோவை பேரவைக்குத்தான் என்ற பிரச்சாரம் மாநிலம் முழுவதும் பரவலாக கட்டவிழ்த்து விட்டப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் அவரவர்கள் செய்யக்கூடிய அந்த நடவடிக்கைகளை, அந்த செய்திகளை சொல்லுவதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. தற்போது சொல்லப்பட்டு வந்து கொண்டிருக்கூடிய கருத்துக்கள் தாங்கள்தான் ஒட்டுமொத்தமான இந்த டிஏ உயர்வுக்கு சொந்தக்காரர்கள் என்ற அடிப்படையிலே ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு புறத்திலே அது இருந்தாலும் கூட அந்த வழக்கினுடைய நிலைமைகளிலே, விசாரணைகளிலே ரேவாவினுடைய பங்களிப்பை முற்றாக அளிக்கக்கூடிய வேலையை திறம்பட செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ரேவாவுக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை, இந்த வழக்கை நாங்கள் தான் நடத்தினோம், நாங்கள் தான் உச்சநீதிமன்றம் சென்றோம், நாங்கள் தான் மீண்டும் நடத்தி கொண்டிருக்கிறோம், திறமையான வழக்கறிஞர்களை வைத்து வாதாடி பெற்றுக் கொடுத்திருக்கிறோம், மீதி இருப்பதையும் பெறுவதற்காக சட்டப்பூர்வ நடவடிக்கை தொடர்வோம் என்ற பதிவுகளை வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது அவருடைய உரிமை. அவர்கள் செய்த வேலைகளை அவர்கள் சொல்லுவதிலே நமக்கு மாற்று கருத்து இல்லை. மாறாக ஒரு சில உண்மைகளை இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய டிஏ உயர்வு வழக்கினுடைய அடிப்படை மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கு WPMD 1147 அதோடு இணைந்த ஒரு 63 பேர்களுக்கான வழக்கு. இந்த 63 பேர்களுக்குண்டான வழக்கிலே இந்த 63 பேர்களிலே அதிகாரிகள் இருக்கின்றார்கள், கண்காணிப்பாளர்கள் இருக்கின்றார்கள், AEJக்கள் இருக்கின்றார்கள், பரிசோதகர்கள் இருக்கின்றார்கள், ஓட்டுநர்கள் இருக்கின்றார்கள், நடத்துனர் இருக்கின்றார்கள். இந்த 63 பேரும் சேர்ந்த 63 வழக்கிலே ஒவ்வொன்றும் தனிப்பட்ட கோரிக்கைகள் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக டிஏ என்பதும் அதனால் பாதிக்கப்படக்கூடிய பாதிப்பு என்பதும் அனைவருக்கும் பொதுவானது என்ற அடிப்படையில் தான் இந்த 63 வழக்குகளுக்கும் சேர்த்து ஒரே உத்தரவாக 2/3/2023 அன்று நீதியரசர் தண்டபாணி அவர்கள் ஒரு தீர்ப்பை அளிக்கின்றார். அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையிலே தான் அதை அமுலாக்கவில்லை என்ற அடிப்படையில் கோவை பேரவையினுடைய அலுவலர் சங்கமும் இன்ன பிற அதிகாரிகளும் மேல்முறையீடுகளுக்கு செல்கின்றார்கள், அவமதிப்பு வழக்கு தொடுக்கின்றார்கள். அதை போலவே அந்த 2/3/2023 தீர்ப்பினுடைய ஒரு மனுதாரரான, ஒரு வழக்கினுடைய உரிமையாளரான ரேவா அமைப்பினுடைய மதுரை மண்டல நிர்வாகி சந்திரசேகருடைய வழக்கும் அதில் இருப்பதன் காரணமாக நாம் நம்முடைய தரப்பிலே ஒரு அவமதிப்பு வழக்கை மதுரை உயர்நீதிமன்றத்திலே தொடுக்கிறோம். அலுவலர் சங்க அவமதிப்பு வழக்கு எண் WPMD 1471/2023. நம்முடைய சந்திரசேகர் மதுரை மண்டல நிர்வாகியினுடைய வழக்கு அவமதிப்பு வழக்குடைய எண்
492/2024. வழக்கினுடைய பல்வேறு விசாரணைகளிலே கடந்த நிலையிலே நீதியரசர் புகழேந்தி அவர்கள் இது மாதிரி தனித்தனியாக அவமதிப்பு வழக்குகளை நடத்த வேண்டியதில்லை. ஒரே விதமான கோரிக்கைகளையும் ஒரே விதமான தீர்ப்பையும் சுட்டிக்காட்டுவதால் அனைத்தையும் இணைத்து நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய வழக்கு 492/2024 வழக்கும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு 1471 உடனாக சேர்த்து விசாரிக்கப்படுகிறது. நம்முடைய வழக்கிலே விசாரணையின் போது நம்முடைய வழக்கறிஞர்கள் ஏற்கனவே டிஏ உயர்வு சம்பந்தமாக நாம் நடத்திய பல்வேறு சட்ட போராட்டங்களை, சென்னை உயர்நீதிமன்றத்திலே நாம் அளித்த ஆவணங்களை, அதனுடைய வாதங்களை அப்படியே அடிப்படையாக கொண்டு மதுரை உயர்நீதிமன்றத்திலும் நம்முடைய வழக்கை நாம் நடத்துகிறோம். அந்த விவரங்களுக்குள் செல்வதற்கு நீண்ட நேரமாகும். அதை தொடர்ந்து இது போன்ற ஒவ்வொரு காணொளியிலும் 2 தினங்களுக்கு ஒரு முறை 3 தினங்களுக்கு ஒரு முறை உங்களுக்கு அந்த விளக்கங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போது பிரச்சனைக்கு வருவோம். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு 1471. இந்த 1471 சேர்த்து 644 2060/2020 492/2024 என்ற 5 வழக்குகளையும் இணைத்து 31/1/2025 அன்று அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. 31/1/2025 இந்த வழக்குடைய விசாரணையில் அரசு தரப்பிலே இருந்து ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்கிறார்கள். அந்த பிரமாண பத்திரத்திலே ஏற்கனவே பல நீதி வழக்குகளிலே அவர்கள் சுட்டிக்காட்டியதை போல போக்குவரத்து கழகங்கள், சுயாட்சி நிறுவனங்கள், தன்னாட்சி நிறுவனங்கள், அதற்கு என்று பென்ஷன் தருவதற்கு தனியான அமைப்பு இருக்கிறது. அரசாங்கம் இதற்கு செலவு செய்ய முடியாது. பொதுமக்களுடைய வரிப்பணத்திலே இருந்து தனிப்பட்ட ஒரு நிறுவனத்திற்கு எடுத்து செலவு செய்வதற்கு வாய்ப்பு இல்லை என்ற அடிப்படையில் இந்த நிதி நெருக்கடி இருக்கிறது என்ற ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்கிறார்கள். அந்த பிரமாண பத்திரத்தினுடைய அடிப்படையில் நீதியரசர் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்கனவே பல கட்டங்களிலே இந்த நிதி பிரச்சனையை காரணமாக சொல்லியிருக்கின்றீர்கள். ஆகவே ஒரு நியாயமான ஒரு நல்ல முடிவோடு நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லுகின்ற போது அரசு தரப்பில் இருந்து நாங்கள் அடுத்த விசாரணையிலே உரிய பதிலோடு நாங்கள் வருகிறோம் என்ற அடிப்படையில் அந்த வழக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. 31/3/2025 பிறகு 3/3/2025 அன்று அந்த வழக்கு வருகிறது. 31ஆம் தேதி நடந்த அந்த விசாரணையில் அரசு தரப்பிலே ஒரு அபிடவிட்டை தாக்கல் செய்கிறார்கள். பல்வேறு நெருக்கடிகள் அரசாங்கத்துக்கு இருந்தாலும் கூட அரசாங்கம் ஒரு முடிவெடுத்து போக்குவரத்து கழகங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறது. போக்குவரத்து கழகங்களும் பென்ஷன் ட்ரஸ்ட்டும் ஒவ்வொரு மாதமும் 15 கோடி ரூபாய் அகவலைப்படிக்காக ஒதுக்கி அகவலைப்படியை கொடுப்பது, மாதம் 15 கோடி என்ற அடிப்படையில் ஆண்டுக்கு 180 கோடி அளவிற்கு அகவலைப்படி உயர்வு வழங்குவதற்கு நாங்கள் கழகங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறோம். எதிர்வரக்கூடிய காலத்திலே அரசாங்கம் பட்ஜெட்டிலே ஏதாவது நிதி ஒதுக்கினால் அதையும் இதை மேம்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகளை, வழிகளையும், முன்னேற்றங்களையும் நாங்கள் சொல்லுவோம் என்ற அடிப்படையிலே 31/1/2025 அன்று அந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்கிறார்கள். இதே நேரத்திலே சென்னை உயர்நீதிமன்றத்திலே ரேவா மட்டும் தனியாக போட்ட வழக்கு, அரசாணை 142 எதிர்த்த வழக்கு, ரேவா அமைப்புடைய தனி வழக்கு, WP 1750/2020 என்ற வழக்கு, அந்த வழக்கினுடைய தீர்ப்பை அமுல்படுத்தவில்லை என்ற அவமதிப்பு வழக்கு CP 240/2025 என்ற அந்த வழக்கு 31ஆம் தேதி சென்னையிலே விசாரணைக்கு வருகிறது. அரசு தரப்பில் இருந்து இந்த வழக்கினுடைய தன்மை வழக்கினுடைய விசாரணை என்பது மதுரை உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறது. அன்றைய தினம் நாங்கள் அங்கே பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய இருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு அவகாசம் வேண்டும் என்று கேட்ட அடிப்படையில் நம்முடைய வழக்கு, ரேவாவினுடைய வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலே 4/2/2025 ஒத்தி வைக்கப்படுகிறது.
31/1/2025 அன்று மதுரை உயர்நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்ட அந்த பிரமாண பத்திரத்தை நீதியரசர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பிரமாண பத்திரம் ஒரு சிறிய முன்னேற்றத்தை காட்டுகிறது. எதிர்வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையிலே தேவையான நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நீதிமன்றம் நம்புகிறது என்ற அடிப்படையில் இடைக்கால உத்தரவு பிறப்பித்தார்கள். அந்த அடிப்படையிலே தான் ஏற்கனவே 119% அகவலைப்படி பெற்றுக்கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு 27% உயர்த்தி 146%ஆகவும் 5% அகவலைப்படி பெற்று கொண்டிருந்தவர்களுக்கு 9% உயர்த்தி 14% உயர்த்தி பிப்ரவரி மாதமும் மார்ச் மாதமும் வழங்கப்பட்டது. இந்த அபிடவிட்டை 4/2/2025 அன்று சென்னை உயர்நீதிமன்றத்திலே நம்முடைய வழக்கிலே அரசு தரப்பிலும் தாக்கல் செய்கிறார்கள். இதே அபிடவிட்டை தாக்கல் செய்கிறார்கள். அந்த விசாரணையிலே நம்முடைய வழக்கறிஞர் மாதம் 15 கோடி என்பது 96,000 ஓய்வூதியர்களுக்கு போதுமானதாக இல்லை, ஆகவே இந்த அபிடவிட் என்பது திருத்தி அமைக்கப்பட வேண்டும், கூடுதலாக போதுமான அளவுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்னுடைய நம்முடைய வாதத்தை பதிவு செய்கிறார். நம்முடைய வழக்கும் ஒத்திவைக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் 2-3 விசாரணைகள் முடிந்த நிலையில் 3/3/2025 அன்று மீண்டும் மதுரை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு வருகிறது. மதுரை உயர்நீதிமன்றத்திலே 3/3/2025 அன்று விசாரணைக்கு வருகின்ற போது நம்முடைய வழக்கையும் அதோடு இணைத்து நீதியரசர் புகழேந்தி அவர்கள் சொல்லியிருந்த அடிப்படையில் 3/3/2025 அந்த விசாரணையிலே நமது தரப்பு வழக்கறிஞர் அஜய் கோஷ் அவர்கள் ஆஜராகிறார். அன்றைய விசாரணையில் அரசாங்க தரப்பில் இருந்து 31/1/2025 அன்று நாங்கள் தாக்கல் செய்த அபிடவிட் அடிப்படையிலே இடைக்கால உத்தரவின் அடிப்படையில் நாங்கள் நடைமுறைப்படுத்திவிட்டோம். அந்த நடைமுறைப்படுத்தியதில் மாதம் 15 கோடி வீதம் ஆண்டுக்கு 150 கோடி ஒதுக்கீடு செய்வதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து கழகங்கள், தன்னாட்சி நிறுவனங்கள், அரசை பொறுத்தவரை 24-25 ஆண்டுக்கு 12,000 கோடி ரூபாயும், 25-26 ஆண்டுக்கு 12,436 கோடியும் போக்குவரத்து கழகங்களுக்கு பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையிலே ஒதுக்கி இருப்பதாக கூறி இந்த நடவடிக்கை, இந்த உயர்வு என்பது 2 மாதமாக நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து வழங்குவோம். நிதிநிலை சீரானால் மீண்டும் இதை உயர்த்துவது சம்பந்தமாக அபிடவிட் தாக்கல் செய்கிறோம் என்று 3/3/2025 அன்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதையடுத்து வழக்கு 21/4/2025 அன்றைக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. 21/4/2025 அன்று அந்த வழக்கிலே ஏற்கனவே சொன்ன அதே அபிடவிட்டை மீண்டும் சொல்லக்கூடிய அடிப்படையில் நாங்கள் இப்போ மாதம் 15 கோடி கொடுத்திருக்கிறோம், பிப்ரவரி மாதம் 15 கோடி கொடுத்து விட்டோம், மார்ச் மாதம் 15 கோடி கொடுத்து விட்டோம், இனியும் மாதம் 15 கோடி கொடுத்து விடுவோம். அரசாங்கம் 2,000 கோடி ஒதுப்பதாக சொல்லியிருக்கிறது. அது சம்பந்தப்பட்ட இயக்குனர் குழுவிலே முடிவெடுத்து போக்குவரத்து கழகங்களுக்கு தேவையான நிதியை ஒதுக்குவார்கள். அதிலே இருந்து நாங்கள் டிஏ உயர்வை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம். மேலும் மத்திய பிஎஃப் ஆணையத்தினுடைய அந்த வழக்கு 24,799/2017 என்ற வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்கிலே பென்ஷன் ட்ரஸ்ட்டுக்கு 882 கோடி ரூபாய் வர வேண்டியிருக்கிறது 2017 நிலவரப்படி. இன்றைய நிலவரப்படி 2016 கோடி ரூபாய் வர வேண்டியிருக்கிறது. அதுவும் வந்தால் நாங்கள் இதை நடைமுறைப்படுத்தி விடுகிறோம் என்ற ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தார்கள் 21/4/2025. இந்த நேரத்தில் ஒன்றை நினைவுபடுத்துவது பொருத்தமாக இருக்கும். 21ஆம் தேதி விசாரணைக்கு வருவதற்கு 2 தினங்களுக்கு முன்பாக அலுவலர் சங்கத்தினுடைய சட்ட ஆலோசகர் ஒரு காணொளி பதிவிட்டிருந்தார், வீடியோ பதிவிட்டிருந்தார். அதிலே இந்த 15 கோடி என்பது அரசாங்கம் கொடுத்திருப்பது என்பது நல்ல துவக்கம். அரசாங்கம் பட்ஜெட்டிலே நிதி ஒதுக்கிறது, 2,000 கோடி ஒதுக்கியிருக்கிறது. நிச்சயமாக நமக்கு கூடுதலாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அடுத்த விசாரணையிலே நமது தரப்பிலே அழுத்தம் கொடுக்க மாட்டோம். ஏனென்று சொன்னால் அரசாங்கம் மனமிறங்கி வருகிறது. இந்த நேரத்தில் அரசாங்கத்தை சங்கடப்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில்
நாங்கள் அழுத்தம் கொடுக்க மாட்டோம் என்ற அடிப்படையில் அவருடைய அந்த வீடியோ பதிவு இருந்தது. அந்த அடிப்படையில் தான் 21/4/2025 அந்த விசாரணையிலே அரசு தரப்பிலே இருந்து தாக்கல் செய்த அந்த 17 பக்க பிரமாண பத்திரத்தை நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கின்றார்கள். அந்த நேரத்தில் நம்முடைய வழக்கறிஞர் அஜய் கோஷ் அவர்கள் நீதிமன்றத்தினுடைய அவர்கள் தாக்கல் செய்த அந்த அபிடவிட்டிலே உச்சநீதிமன்றத்திலே பென்ஷன் ட்ரஸ்ட் தரப்பிலே சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணத்தில் போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படியாக 2016 இருந்து 31/12/2024 வரை 3206 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டியிருப்பதாக ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். உச்சநீதிமன்றத்தில் ஒத்துக்கொண்டது மட்டுமல்ல, இந்த பிரமாண பத்திரத்தில் இணைத்திருக்கின்றார்கள். மாதம் ஆண்டுக்கு 180 கோடி வீதம் 3200 கோடி கொடுத்து முடிப்பதற்கு 18 ஆண்டுகள் ஆகிவிடும். அதற்குள்ளாக போக்குவரத்து கழக ஓய்வூதியர்கள் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்பு என்பது குறைவு என்று சொல்லி அந்த அபிடவிட்டுடைய அந்த நகலையும் சுட்டிக்காட்டிய அடிப்படையில் தான் நீதியரசர் மிகவும் கோபமாக, இவ்வளவு இருக்கின்ற போது நீங்கள் சொற்பமாக நிதி ஒதுக்கீடு என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது, 4 நாட்கள் அவகாசம் தருகிறேன், அதற்குள்ளாக இதை கூடுதலாக வழங்குவதற்குண்டான நடவடிக்கையோடு வர வேண்டும் என்ற அடிப்படையில் ஒத்திவைத்து 28ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. 28ஆம் தேதி விசாரணையிலே தான் 21ஆம் தேதி நீதிமன்றத்திலே நமது வழக்கறிஞர் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக, நீதியரசருடைய அந்த கோபத்தின் காரணமாக 28ஆம் தேதி விசாரணையில் அரசு தரப்பிலே ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்கிறார்கள். அதிலே ஏற்கனவே மாதம் 15 கோடி வழங்குவது என்பதோடு கூடுதலாக மாதம் 35 கோடி சேர்த்து ஒவ்வொரு மாதமும் 45 கோடி வீதம் ஆண்டுக்கு 540 கோடி டிஏவுக்காக ஒதுக்குவதாகவும், 119% பெறுபவர்களுக்கு ஏற்கனவே ஒரு 27%, இப்போது கூடுதலாக ஒரு 48% சேர்த்து ஒட்டுமொத்தமாக 194%ஆகவும், 5% டிஏ பெறுபவர்களுக்கு ஏற்கனவே வழங்கக்கூடிய 14%தோடு கூடுதலாக 13% சேர்த்து 30%ஆகவும் கொடுப்பதாக ஒத்துக்கொண்டு அந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்கிறார்கள். அதை ஏற்றுக்கொண்ட நீதியரசர் அரசாங்கத்துடைய நடவடிக்கை ஆக்கப்பூர்வமான இருக்கிறது. இது தொடர்வது மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான முழுமையான தொகைகளை தருவதற்குண்டான ஏற்பாட்டோடு வர வேண்டும் என்று சொல்லியதோடு, எதிர்மனுதாரர்களாகிய நம்மையும் கோவை பேரவையும் உங்களுக்கு எவ்வளவு இதுவரை வழங்கப்பட்டிருக்கிறது, இன்னும் எவ்வளவு வழங்க வேண்டும் என்ற பிரமாண பத்திரத்தையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் 21/7/2025 அந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வழக்கிலே கோவை பேரவை மட்டும்தான் இருக்கிறது என்பதை அவருடைய தீர்ப்பு 2/3/2023 தீர்ப்பினுடைய முதல் பக்கத்திலேயே நம்முடைய சந்திரசேகரனுடைய வழக்கு 160/55/2022 என்ற வழக்கு இருப்பதை காண முடியும். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கினுடைய 1481 இடைக்கால விசாரணைகளிலே 3/3/2025, 21/4/25, 28/4/25 இந்த 3 விசாரணைகளிலும் இடைக்கால உத்தரவுகளிலே நம்முடைய வழக்கு 16/55 அவமதிப்பு வழக்கு 492/2024 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம்முடைய வழக்கறிஞர் அதிலே ஆஜரானார் என்பதையும் நீதிமன்ற தீர்ப்பில் இடைக்கால தீர்ப்பில் இருக்கிறது. நீதியரசர் குறிப்பிட்டிருக்கிறார். இத்தனையும் தாண்டி முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைப்பதைப் போல ரேவாவுக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை, நாங்கள் மட்டும்தான் இதை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்வது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு அடுத்தடுத்த காணொளியிலே உங்களை சந்திக்கிறேன். அதே நேரத்திலே இதற்கு முன்பாக ஒரு 3-4 காணொளியை திரு சிங்காரம் அவர்கள் பதிவிட்டிருந்தார். அதிலே ஒட்டுமொத்தமாக ரேவா அமைப்பினுடைய வழக்கு நடத்தக்கூடிய விதங்களை ரொம்ப கொச்சையாக விமர்சனம் பண்ணியிருந்தார். 10 ஆண்டு காலம் வழக்கு நடத்தினார்கள், என்ன செய்தார்கள்? ஒரு தீர்ப்பு வந்தவுடன் உடனடியாக அவமதிப்பு வழக்கு செல்லவில்லை, தாமதமாக சென்றார்கள் என்று சொல்லி தொடர்ந்து ஒவ்வொரு காணொலியிலும் ரேவா அமைப்புடைய வழக்குகளை கொச்சைப்படுத்துவதோடு நீதியரசர்களையே கொச்சைப்படுத்த விதமாக கூட அதிலே பதிவு வந்தது. குறிப்பாக நம்முடைய வழக்கிலே நம்முடைய வாதங்களை நம்மோடு இணைந்து கொண்ட அதையெல்லாம் மறந்துவிட்டு எப்படி இப்படியெல்லாம் அவரால் பேச முடிகிறது என்பதை ஆச்சரியமாக இருக்கிறது.
நம்முடைய டிஏ வழக்கு SA 98 வழக்கு, ரேவாவினுடைய தனிப்பட்ட வழக்கு. அதில் இடையிலே இணைந்தது யார்? ஓய்வு பெற்ற அலுவலர் நலச்சங்கம், ஓய்வு பெற்ற பணியாளர்களின் டிஏ மீட்பு குழு. இவர்கள் இருவரும் நம்முடைய வழக்கிலே இணைந்தார்களா இல்லையா? இணையவில்லை என்று சொன்னால் அவருடைய அந்த வழக்கு எண்களை நாம் எடுத்து பதிவு செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஒன்று, அந்த வழக்கிலே இணைந்தது மட்டுமல்ல, தங்களது வழக்கறிஞர்களை வைத்து அதிலே வாதாடினார்களா இல்லையா? டிஏ மீட்புக்குழுடைய வழக்கறிஞர் என்ஜிஆர் பிரசாத், கோவை அலுவலர் சங்கத்தினுடைய வழக்கறிஞர் முன்னாள் அரசு தலைமை வழக்கறிஞர் விஜயநாராயணன் அவர்கள், இவரெல்லாம் கலந்து கொண்டு அந்த வழக்கிலே வாதாடினார்களா இல்லையா? அந்த வாதங்களிலே இவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதெல்லாம் நீதிமன்ற பதிவுகளிலே இருக்கிறது. ஆகவே இந்த வழக்கிலே ரேவா எப்போதும் வழக்கை சரியான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் எப்படி நம்முடைய SA வழக்கிலே இவர்கள் இணைந்தார்களோ அதை போல இந்த வழக்கிலே நாம் போய் இணையவில்லை. நம்முடைய வழக்கு தனி வழக்கு. அந்த வழக்கை நீதியரசர் இணைக்கிறார். மதுரை உயர்நீதிமன்றத்தில் நம்முடைய வழக்கு தனி வழக்கு. அந்த வழக்கு ஒரே தன்மையாக இருப்பதன் காரணமாக நீதியரசர் புகழேந்தி அவர்கள் இதையும் இணைத்து நடத்தலாம் என்று சொன்ன அடிப்படையில் தான் நம்முடைய வழக்கு அதோடு இணைந்து நடக்கிறது. அந்த விசாரணையிலே தான் நம்முடைய மேற்கண்ட வாதங்களை நாம் முன்வைத்திருக்கிறோம். அதே நேரத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், ரேவா உரிய காலத்தில் எந்த சட்ட நடவடிக்கை எடுப்பதில்லை. உச்சநீதிமன்றத்திலே வழக்குகளுக்காக 75 லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். சில மாதங்களுக்கு முன்பாக அலுவலர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய ராஜாராம் அவர்கள் சொன்னார்கள், 30 இருந்து 45 லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்கிறோம், வீட்டை அடமானம் வைத்து செலவு செய்திருக்கிறோம், ஆகவே தாராளமாக நிதியுதவி கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். ஒரு 2 மாதத்திலே 30 கோடி என்பது 75 கோடி செலவு என்று சிங்காரம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எது உண்மை என்பதை அவர்கள்தான் தெளிவுபடுத்த வேண்டும். அது எப்படி இருந்தாலும் கூட நாம் அதற்குள் செல்லவில்லை. அவர்களுடைய உள்கட்சி பிரச்சனை அல்லது அதற்குள் இருக்கக்கூடிய பிரச்சனை. ரேவா உரிய காலத்தில் வழக்குகளை நடத்தவில்லை. 17 அரசாணை 142 எதிர்த்த ரேவாவுடைய வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலே 1750/2020 உரிய காலத்தில் இவர்கள் அப்பீல் செய்யவில்லை, கண்டம் பெட்டிஷன் செய்யவில்லை, ஓராண்டு காலம் காலதாமதப்படுத்தி விட்டார்கள் என்றெல்லாம் வருத்தப்பட்டிருக்கிறார். உண்மை என்னவென்று சொன்னால், நம்முடைய வழக்கிலே மதுரை உயர்நீதிமன்றத்திலே தீர்ப்பு வந்து 6 மாதங்களுக்கு பிறகு 2023 ஆகஸ்டிலே தான் தீர்ப்பு வருகிறது. ஆகஸ்டிலே தீர்ப்பு வந்தவுடன் 2024 ஜனவரியிலே பென்ஷன் ட்ரஸ்ட்டு அந்த தீர்ப்பை அப்பீல் செய்வதற்காக மனு செய்கிறார்கள். CMP 13522/2024 என்ற மனுவை செய்கிறார்கள். அது விசாரணையில் இருந்த நிலையில், அது நம்பராகாமல் இருந்த நிலையில்தான் அந்த வழக்கு இழுத்ததே தவிர நாம் காரணமல்ல. இந்த காலதாமதத்தை கருதி உடனடியாக அவமதிப்பு வழக்கை சுட்டிக்காட்டி அவமதிப்பு வழக்கை தொடுத்தோம். அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலே 240/2025 என்ற வழக்கு 5 விசாரணை நடந்திருக்கிறது. மதுரையிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மதுரையிலே தாக்கல் செய்த அபிடவிட் என்பது நம்முடைய வழக்கிலும் இருக்கிறது. இடைக்கால உத்தரவு ரேவா வழக்கிலும் இருக்கிறது. ஆகவே டிஏ உயர்விலே ரேவாவும் இருக்கிறது என்பதை உத்தரவாதப்படுத்தக்கூடிய அளவிலே தான் நம்முடைய நடவடிக்கையில் இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக, ரேவா காலதாமதம் செய்கிறது. 10 ஆண்டு காலமாக டிஏ வழக்கை இழுத்தெடுத்து விட்டார்கள் என்பது. நண்பர்களே, உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்களை கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நம்முடைய டிஏ என்பது 2016 ஜனவரியில் நிறுத்தப்பட்டது. 2020ஆம் ஆண்டு வரை இந்த டிஏ உயர்வுக்காக அலுவலர் சங்கமோ அல்லது மற்ற அமைப்புகளோ நீதிமன்றத்திற்கு சென்றதாக தெரியவில்லை. ஒரு 4 ஆண்டு காலம் ஏன் செல்லவில்லை? 2016லேயே சென்றிருந்தால் இப்போது பெற்றிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை அப்போதே பெற்றிருக்கலாமே என்ற அந்த வாதத்திற்கு அந்த காரணத்தை அவர்கள்தான் தெளிவுபடுத்த வேண்டும். அதே நேரத்தில் ரேவா இழுத்தடிக்கிறது என்ற வாதம் சரியா என்று சொன்னால், ஒரு சிறிய உதாரணம். அதிகாரிகள், போக்குவரத்து கழக அதிகாரிகள் 1/1/2016க்கு முன்னாடி ஓய்வு பெற்ற அதிகாரிகளுக்கு 7வது ஊதிய குழுவின் அடிப்படையில் 16க்கு முன்பாக ஓய்வு பெற்றவர்களுக்கும் அந்த 7வது ஊதிய குழு சிபாரிசான 2.57 அடிப்படையிலே பென்ஷனை உயர்த்த வேண்டும் என்ற வழக்கு
WP 350/85/2019 என்ற வழக்கு 2019 தொடுத்தார்கள். இன்று வரை அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. ஏன் அதை விரைவுபடுத்தி முடிக்கவில்லை? ஒன்று. அந்த வழக்கிலே இன்றைக்கு தொழிலாளிகளுக்காக நீலிக்கண்ணீர் வடிக்கக்கூடிய இவர்கள் அந்த வழக்கிலே ஏன் 7வது ஊதிய குழுவை கேட்டதைப் போல 2019க்கு முன்பாக வந்த 2013 ஒப்பந்தம், 2016 ஒப்பந்தம் இவைகளையும் சுட்டிக்காட்டி ஒப்பந்த அடிப்படையிலான ஓய்வூதியர்களுக்கும் இந்த உயர்வை கொடுக்க வேண்டும் என்று ஏன் கேட்கவில்லை? ஒன்று. 2. இன்றைக்கு கோவை பேரவையில் ஒரு 16 சங்கங்கள் இணைந்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலே இருந்து பல்வேறு சங்கங்கள் இணைந்திருக்கின்றார்கள். இருக்கட்டும், அது இணைப்பது அவருடைய விருப்பம், அதிலே நாம் தலையிட விரும்பவில்லை. ஆனால் நம்முடைய கேள்விகளுக்கு அவர்கள் சொல்ல வேண்டும். இன்றைக்கு கோவை பேரவையோடு இணைந்திருக்கக்கூடிய திருச்சி பேரவையைச் சேர்ந்த TK ராஜேந்திரன் அவர்கள் WPMD 21/193/2018 என்ற வழக்கு தொடுக்கிறார். அதிலே அகவலைப்படி 119 இருக்கிறது. அதை 2010 வழக்கு தொடுக்கின்ற வரை இருக்கின்ற அடிப்படையிலே DA உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற அந்த வழக்கை தொடுக்கின்றார். அந்த வழக்கிலே 3/10/2018 தீர்ப்பு வந்துவிட்டது. 3/10/2018 தீர்ப்பு வந்தது. 18 இருந்து இந்த 7 ஆண்டு காலமாக அந்த தீர்ப்பின் மீது ஏன் அவமதிப்பு வழக்கு செல்லவில்லை? அடுத்து, கோவை பேரவை இணைந்திருக்கக்கூடிய கோவையிலே செயல்படக்கூடிய போக்குவரத்து ஓய்வு பெற்ற பணியாளர்களின் நலச்சங்கம், இந்த சங்கம் DA உயர்வு கேட்டு WP 973/2019 என்ற வழக்கு, இந்த வழக்கிலே 18/9/2019 தீர்ப்பு வந்துவிட்டது. தீர்ப்பு வந்து 6 ஆண்டு காலமாக இன்றைய நாள் வரை ஏன் அதிலே அவமதிப்பு வழக்கு தொடரவில்லை? அரசாணை 142 எதிர்த்த வழக்கில் 2/3/2023 அன்று நீதியரசர் தண்டபாணி அவர்கள் தீர்ப்பு 63 பேர்களுக்கும் பொருந்துமா அல்லது அலுவலர் சங்கத்துக்கு மட்டும் பொருந்துமா? ஒரு சங்கத்துக்கு மட்டும் பொருந்தும் என்று சொன்னால், ஒரு வழக்குக்கு மட்டும் பொருந்தும் என்று சொன்னால், அந்த தீர்ப்பிலே 63 வழக்கு எண்களை குறிப்பிட வேண்டிய அவசியம் என்ன? 2/3/2023 நீதியரசர் தண்டபாணி அவருடைய தீர்ப்பு 63 பேருக்குமான தீர்ப்பில் அரசாங்கமும் ட்ரஸ்ட்டும் குறிப்பிட்ட ஒரு வழக்குக்கு மட்டும் ஏன் அப்பீலுக்கு செல்லுகிறார்கள்? 1147 என்ற அதிகாரிகள் சங்க வழக்கிலே மட்டும் ஏன் அப்பீலுக்கு செல்லுகிறார்கள்? 63 பேருக்குமான வழக்கு, பொதுவான காமன் உத்தரவு, பொதுவான தீர்ப்பு. அந்த தீர்ப்பிலே ஒரு வழக்குக்கு மட்டும் அரசும் நிர்வாகமும் அப்பீல் செல்கிறார்கள். அப்பீலுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் செல்கிறார்கள். உச்சநீதிமன்றத்திற்கு பிறகு வந்த பிறகு ரிவ்யூ பெட்டிஷன் போடுகிறார்கள். அதற்கு பிறகு மீண்டும் உச்சநீதிமன்றம் செல்கிறார்கள் என்று ஒரு குறிப்பிட்ட வழக்கை அரசாங்கமும் ட்ரஸ்ட்டும் தொடர்ந்து அப்பீலுக்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன? இது போன்ற ஒரு நடவடிக்கையை ஏன் இதற்கு முன்பான வழக்குகளிலே அரசாங்கமும் பென்ஷன் ட்ரஸ்ட்டும் எடுக்கவில்லை? 2. கோவை பேரவை நாங்கள் உச்சநீதிமன்றம் சென்றோம், திறமையான வழக்கறிஞர்களை வைத்து வாதாடினோம் என்றெல்லாம் சொன்னார்கள். நல்லது. ஆனால் உச்சநீதிமன்றம் சென்றது யார்? 2/3/2023 தீர்ப்பை அமுல்படுத்துவதிலே இருந்து இயலாது, அந்த தீர்ப்பை மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் பென்ஷன் ட்ரஸ்ட்டு ஓய்வூதிய நம்பகம் 27/785/2023 என்ற வழக்கை உச்சநீதிமன்றத்திலே தாக்கல் செய்து அது 6/2/2024 தள்ளுபடியாக செய்கிறது. ஆகவே உச்சநீதிமன்றத்திற்கு சென்றது வாதி பென்ஷன் ட்ரஸ்ட்டு, பிரதிவாதி அரசாங்கமும் 3 கழக MDக்களும் ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்கமும். ஆக இவர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு வாதியாக செல்லவில்லை, தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் என்று செல்லவில்லை. அரசாங்கம் செய்த அப்பீலிலே இவர்கள் ஆஜராகியுள்ளார்கள் என்பதுதான் அதிலே இருக்கக்கூடிய விஷயம் என்பது. 3வது,
அரசாணை 142 எதிர்த்த வழக்கில் முக்கியமான வாதம். அரசாணை 142 போக்குவரத்து கழக ஓய்வூதிய நம்பகத்தினுடைய டிஏ உயர்வு வழங்கக்கூடிய விதி 20A அதை மீறுகிறது. ஒரு விதியை, உருவாக்கப்பட்ட விதியை ஒரு அரசாணை மீற முடியுமா, மீறலாமா என்பதுதான் அந்த வழக்கினுடைய சாராம்சம். அதிலே தான் நீதியரசர் அரசாங்கம் உத்தரவு ஏற்கனவே இருக்கக்கூடிய விதியை ஓவர் ரூல் மீற முடியாது என்ற அடிப்படையில் அந்த விதியை அரசாணையினுடைய அந்த பாகத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று உத்தரவு. அரசாணையை மாற்றி அமைக்க வேண்டும் என்றுதான் 2/3/2023 தீர்ப்பில் இருக்கிறது. தற்போது திரு சிங்காரம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த 20A விதியே என்பதே செல்லாது, அதை நீதியரசர் தள்ளுபடி செய்துவிட்டார் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். அது எது உண்மை என்பது இனி போக போக தெரிய வரும் என்பதிலே சொல்ல வேண்டியிருக்கிறது. அந்த 20A விதி சுட்டிக்காட்டியது, அதை உறுதிப்படுத்தியது யார்? ரேவாவினுடைய 34/530/2012 நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு 830/2014 இந்த 2 வழக்குகளும் தான் 20A விதியை உறுதிப்படுத்தியது. ஆகவேதான் அந்த விதியை அரசாணை மீற முடியாது என்று தீர்ப்பு வந்திருக்கிறது என்ற உண்மையை நாம் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கிறது, நம்முடைய உறுப்பினர்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் நாம் நம்முடைய வழக்கை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட தன்மையிலேயோ அல்லது குறிப்பிட்ட மாதிரியான வழக்குகளிலே ஏற்கனவே முன்னரே வந்த உத்தரவு தீர்ப்பு என்னவோ அது அதற்கு பிறகு வரக்கூடிய தீர்ப்புகளுக்கும் அது பொருந்தும் என்ற அடிப்படையில் பல்வேறு உதாரணங்களை நாம் சொல்ல முடியும். அந்த அடிப்படையிலே தான் நம்முடைய வழக்கிலும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய வழக்கிலும் நடந்து கொண்டிருக்கிறது என்ற அடிப்படையிலே தான் நாம் இதை பார்க்க வேண்டும், நம்முடைய உறுப்பினர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே நேரத்திலே இன்னும் பல்வேறு விஷயங்களை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அவ்வப்போது குறிப்பிட்ட ஒவ்வொரு விஷயமாக ரேவாவை பற்றி இன்றைக்கி சொல்லப்பட்டிருக்கூடிய பல்வேறு விஷயங்களை, ரேவா நடத்தியிருக்கக்கூடிய சட்ட போராட்டங்களை, ஒவ்வொரு தீர்ப்புகளையும் தனித்தனியான காணொளியிலே அடிக்கடி உங்களை சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு ரேவாவுக்கு எதிராக பரப்பப்படக்கூடிய அந்த பொய் பிரச்சாரங்களை முறியடிக்கக்கூடிய வகையிலே நம்முடைய நிர்வாகிகள், நம்முடைய உறுப்பினர்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இது சம்பந்தமான பல்வேறு சுற்றறிக்கைகள், பல்வேறு ஆவணங்கள் உங்களுக்கு கிளை நிர்வாகிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை படித்து புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய உறுப்பினர்களை சந்தித்து பேசுங்கள். இன்றைக்கு தற்காலிக வெற்றி பெற்றதாக அவர்கள் பீற்றிக்கொள்ளலாம். ஆனாலும் கூட இறுதி வெற்றி என்பது நமக்குத்தான். நம்முடைய ஒற்றுமையும் நம்முடைய பணியும் நிச்சயமாக ஓய்வூதியர் மத்தியிலே ஒரு நம்பிக்கையை, ஏற்கனவே பெற்ற நம்பிக்கையை தொடர்ந்து நாம் பெறுவோம், தொடர்ந்து காப்பாற்றுவோம் என்ற அடிப்படையில் நம்முடைய நடவடிக்கைகள் தொடர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். இன்னும் கூட பல விவரங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. அலுவலர் சங்கத்திலே போட்ட பல்வேறு வழக்குகள் தங்களது 7வது ஊதியக்குழு சிபாரிசை அமுல்படுத்த வேண்டும் என்ற போட்ட வழக்குகள் தான் 350/85/2019, 21/348/2020, 26/478/2018, CP 917/2019, SLP 27/607/2014 என்று பல வழக்குகள் தங்களது பென்ஷன் உயர்வுக்கான 7வது ஊழியக்குழு சிபாரிசை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இத்தனை வழக்குகளையும் தொடுத்த இவர்கள்தான் இன்றைக்கு தொழிலாளிகளுக்காக நாங்கள் அகவலிப்படியை பெற்றுக் கொடுத்தோம், ஊதிய ஒப்பந்த உயர்வுகளை பெற்றுக் கொடுப்போம் என்று சொல்லுகிறார்கள். அந்தப்பட்ட ஆசை வார்த்தைகளிலே யாரும் இரையாகிவிட வேண்டாம். பொய் என்பது எப்போதும் அழகாகத்தான் தெரியும். சீதையை கவர்ந்த ராவணன் கூட சீதையை கவர்வதற்கு மாயமான் வேளத்திலே அழகிய மான் போலதான் வந்தான். அதே போலவே ஓய்வூதியர் மத்தியிலே ரேவாவுடைய நம்பிக்கையை, பெற்றிருக்கக்கூடிய நம்பிக்கையை களவாடுவதற்காக பலரும் வருகின்றார்கள். அதற்கு இடம் கொடுக்காமல் நம்முடைய நடவடிக்கை என்பது இருக்க வேண்டும். நம்முடைய உறுப்பினர்களை சந்தியுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் அவ்வப்போது நம்முடைய மாநில நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளுங்கள். தெளிவுபட்டு கொண்டு அந்த தெளிவை நம்முடைய உறுப்பினர்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் என்று மீண்டும் ஒரு முறை கூறி நன்றி முடிக்கிறேன். வணக்கம்.